வணக்கம். இது அந்த எஃப்ஐஆர் டைரக்ஷன் 156 சப் கிளாஸ் 3 ஓகேவா? அதனுடைய ஃபைலிங் ப்ரொசீஜர் அதை பற்றி தான் சொல்கிறேன். இது வீடியோ நம்பர் 3 ஓகேங்களா? அதாவது சிஆர்பிசி 156 சப் கிளாஸ் 3 ஓகேவா? இது பாரதிய அந்த பிஎன்எஸ்எஸ் ஓகேங்களா? அதில் வந்து செக்ஷன் 175 சப் கிளாஸ் 3 ஓகேங்களா? சப் கிளாஸ் 3ன்னு வேணால் சொல்லுங்கள், சப்செக்ஷன் 3 எப்படி வேணால் நீங்கள் சொல்லுங்கள் ஓகேங்களா? இப்போ அதனோட முறையை பார்க்கலாம் ஓகேங்களா? அதாவது எஃப்ஐஆர் டைரக்ஷனுக்கு என்ன பண்ணணும் ஓகேவா? ஃபஸ்ட்டு அது ஒரு வக்காலத்து தேவைப்படுது ஓகேங்களா? ஒரு வக்காலத்தை ரெடி பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கே தெரியும். ஒரு அட்வொகேட் வெல்ஃபேரு, ஒரு கிளர்க்கு வெல்ஃபேரு, ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப்பு ஆன்லைனில் போடணும். அதாவது ஆன்லைன் இஸ் கெப்ட் இன் அபேயன்ஸ், தற்சமயத்துக்கு ஆன்லைன் வந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லியிருக்குது சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஆஃப்லைனில் தான் இப்போ இன்றைக்கி டேட்டை சொல்லிடுறேன். இன்றைக்கி டேட்டு வந்து 16 ஜனவரி 2026 இன்றைக்கி ஓகேவா? மணி என்ன இப்போ? மணி 3:15 ஆகுது. இப்போ வந்து ஆன்லைன் ஃபைலிங் வேண்டாம், அது கெப்ட் இன் அபேயன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவு வந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஃப்லைனில் போடுறோம். ஆஃப்லைனை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப்லைனில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் அழகாக போட்டுடலாம் ஓகேவா? ஆஃப்லைனில் நம்ம என்ன பண்ணுவோம், வக்காலத்து ரெடி பண்ணுவோம். ஒரு அட்வொகேட் வெல்ஃபேர் முன்னாடி 30 ரூபா, இப்போ 120 ரூபான்னு நினைக்கிறேன். 120 ரூபா. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அட்வொகேட் வெல்ஃபேரு, ஒரு கிளர்க்கு வெல்ஃபேரு, ஒரு 10 ரூபா ஸ்டாம்ப்பு ஆஃப்லைனில் நம்ம ஒட்டுவோம் சரிங்களா? ஆன்லைனில் போடுறதா இருந்தால் நம்ம அந்த 10 அட்வொகேட் வெல்ஃபேரையும் கிளர்க் வெல்ஃபேரையும் மட்டும்தான் வக்காலத்தில் ஒட்டணும். அந்த 10 ரூபாவை வந்து நம்ம ஆன்லைனில் கட்டணும் சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம போடுறது கிரிமினல் கேஸுக்கு அட்வொகேட்டுடைய ஐடி கார்டு முக்கியம் ஓகேவா? அட்வொகேட் யார், கவுன்சில் ஆன் ரெக்கார்டு யாரோ அவங்களுடைய ஜெராக்ஸ் காப்பியை ஒன்று வைக்கணும். ஃபைலிங் ப்ரொசீஜரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன். 156 சப் கிளாஸ் 3 அந்த ஹவு டு என்ன சொல்கிறது, அந்த மேஜிஸ்ட்ரேட்டினுடைய டைரக்ஷன் வாங்கிறதுக்கு, எஃப்ஐஆர் டைரக்ஷன் வாங்கிறதுக்கு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு வக்காலத்து, ஒரு அட்வொகேட்டினுடைய ஐடி கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு ஒரு ஜெராக்ஸ் வைக்கணும் சரிங்களா? ஆன்லைனில் போடணும். இப்போ ஆன்லைனில் போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பின்னால் எல்லாமே ஆன்லைன் தான் ஆக போகுது. இப்போதைக்கு ஆஃப்லைனில் போடுங்க. கோர்ட்டில் மேனுவலாக கொண்டு போய் கொடுங்க. பிற்காலத்தில் வந்து பிற்காலத்தில் ஆன்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ஆன்லைனில் நம்ம போட்டுக்கணும். நம்ம வந்து சிஆர்பிசி வந்து இருக்கும்போது நம்ம பெட்டிஷன் மட்டும் போடுவோம். அஃபிடவிட்டு தேவை கிடையாது. பெட்டிஷன்லேயே எல்லாத்தையும் எழுதிடுவோம் ஓகேவா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன், ஏன்னா பிஎன்எஸ்எஸ் வந்ததுலேருந்து அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் சேர்த்து போடுங்க. வெறும் பெட்டிஷன் மட்டும் போட்டால் பத்தாது. நம்ம பெட்டிஷன்லேயே ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதிட்டு பெட்டிஷனில் ஃபுல் கதை எழுதிடுவோம். முன்னாடிலாம் வந்து அஃபிடவிட் தனியாக போட மாட்டோம் சிஆர்பிசி இருக்கும்போது. இப்போ பிஎன்எஸ்எஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண சொல்கிறாங்க, அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷன் சேர்த்து போடுங்க. அஃபிடவிட்டில் ஸ்டோரியை எழுதுங்க, பெட்டிஷனில் ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதுங்க அப்படின்றாங்க ஓகேவா? நம்ம வந்து அப்போ என்ன பண்ணணும், வக்காலத்தில் அட்வொகேட் வெல்ஃபேர், கிளர்க் வெல்ஃபேர் ஒன்று ஒட்டிட்டு 10 ரூபாவை ஆன்லைனில் கட்டணும் ஓகேவா? அட்வொகேட் ஐடி கார்டை ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜெராக்ஸ் ஆன்லைனில் போடணும் ஓகேங்களா? அஃபிடவிட் ப்ளஸ் பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்ப் நம்ம எப்போவும் ஓட்டுவோம், அதை வந்து ஆன்லைனில் கட்டணும் ஓகேங்களா? ஃபுல் ஃபார்மேட்டை நான் வச்சுருக்கேன் ஸோ ஓகேவா? 156 டைரக்ஷனை எப்படி வாங்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஃபுல் செட்டும் நான் வச்சுருக்கேன் என் கம்ப்யூட்டரில். அட்வொகேட்ஸ் பண்போடு கேட்கிறவர்களுக்கு நான் கண்டிப்பாக அதை அனுப்பிச்சி கொடுத்துட்றேன் ஓகேங்களா? யார் யாருக்கு தேவைன்னு கேட்குறீங்களோ அதை வந்து நீங்கள் கேளுங்க. பண்போடு கேட்கிறவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்து உதவி செய்வேன் ஓகேங்களா? காசெல்லாம் எதுவும் கேட்க மாட்டேன் சார் சரிங்களா? இதான் மேட்ரு. அதில் வந்து என்ன வரும் அப்படின்னா, நம்ம அந்த காஸ்ட் டைட்டிலில் என்ன வரும், இன் தி மேட்டர் ஆஃப் யார் பாதிக்கப்பட்டவர், அவங்க தான். ஃபார் எக்ஸாம்பிள் பாதிக்கப்பட்டவர் XYZனா XYZ வெர்சஸ் தி ஸ்டேட் ரெப்ரசன்டட் பை தி இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸு ஓகேவா? அது என்ன காவல் நிலையமோ அந்த காவல் நிலையம் போட்டுக்கிட்டு அஃபிடவிட், யார் அஃபிடவிட் கொடுக்கறது, பிரமாண வாக்குமூலம் யார் கொடுக்கறது, யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தான் பிரமாண வாக்குமூலம் கொடுக்கணும் ஓகேவா? ஃபுல் செட்டு வச்சுருக்கிறேன். அஃபிடவிட்டு, பெட்டிஷனு எல்லாம் வச்சுருக்கிறேன் ஃபுல் செட்டு. கேளுங்க, அதை அமுச்சு விட்டுறேன். அதை பார்த்து அப்படியே காப்பி அடிங்க ஓகேங்களா? வேறு எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது கரெக்டுங்களா? இது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம கண்ணுக்கு மறைவாக வச்சுருக்கிறாங்க இத்தனை நாள் கரெக்டுங்களா? நான் அதை வந்து வெளியே வந்து போட்டு உடச்சிட்றேன். வேறு ஒன்றும் கிடையாது ஓகேவா? ஏன்னா நானும் மனுஷன், நீயும் மனுஷன். நான் வாழணும், நீ என்ன வாழணும்
கரெக்டு தானே? இது பெரிய மனுஷங்க செய்கிற இந்த குடியிருந்த கோயில் படத்தில் வந்து நம்பியார் சொல்லுவார், வாங்க இன்ஸ்பெக்டர், இது பெரிய மனுஷங்களுக்காக பெரிய மனுஷங்களால் பெரிய மனுஷங்களுக்காக நடத்தப்படுகிற பெரிய ஹோட்டல் அப்படின்வார். இங்கே அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க. எல்லாரும் ஒரே மனுஷங்க தான், எல்லாருக்கும் ஒரே அறிவு தான். ஓகேங்களா? அவங்கவுங்க என்னென்ன படிச்சிருக்கிறாங்களோ அதுக்கேற்ற அறிவு அவங்கவுங்களுக்கு இருக்கும். பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும், சிறப்பு ஒவ்வா செய்தொழில் வேற்றுமையான். அதனால் செய்கிற தொழிலில் வந்து நம்ம மாறுபடுவோமே தவிர இவங்க பெரியவங்க அவங்க பெரியவங்கலாம் கிடையாது, எல்லாம் ஒரே ஆளுங்க தான். கரெக்டுங்களா? நம்ம சட்டம் படித்தா நமக்கு சட்ட அறிவு இருக்க போகுது, அவன் கம்ப்யூட்டர் படித்தா அவனுக்கு கம்ப்யூட்டர் அறிவு இருக்க போகுது. கரெக்டுங்களா இல்லையா? ஆக மொத்தம் இந்த ட்ரெயினையோ பஸ்ஸையோ ஏரோப்ளேனையோ கரண்ட்டையோ இந்த பிஇ பிடெக் எம்இ எம்டெக் படித்தவெல்லாம் கண்டுபிடிக்கல. சரிங்களா? பிஇ பிடெக்கு எம்இ எம்டெக்கு பிசிஏ எம்சிஏ மற்றபடி இவங்கெல்லாம் வந்து அந்த கரண்ட்டையோ பஸ்ஸையோ ட்ரெயினையோ எதையுமே கண்டுபிடிக்கல. கரெக்டுங்களா இல்லையா? ஸோ அதனால் வந்து இங்கே யாரும் பெரியவங்கலாம் ஒன்றும் கிடையாது, நம்ம கண்ணுக்கு எல்லாத்தையும் மறைவாக வச்சுருக்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுது, நம்ம அடுத்தவங்களை பார்க்கும்போது ஆஹா இவங்களாம் பெரிய ஆள் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம், அவங்க பெரிய ஆளுன்னு நினச்சி நம்ம அவங்களுக்கு வந்தனம் பண்ணிடுறோம். கடைசியில் இதில் என்ன மேட்ருன்னா, அவங்க வந்து அந்த விஷயங்களை அடுத்தவங்களுக்கு தெரியாமல் மறைச்சி வச்சு அவங்க தன்னை பெரிய ஆளாக காமிச்சிக்கிறாங்க, நம்ம சின்ன ஆளாகவே நம்ம கருதப்படுகிறோம். இவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா? எடுத்து வெளியே விட்டால் எல்லாமே சின்ன மேட்ரு தான். கரெக்டுங்களா? ஸோ அதனால் யாருக்காவது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். அதை படித்தாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி புரிஞ்சிடும். அதை அப்படியே காப்பி அடிக்க போகிறீங்க, அவ்வளோதான் விஷயம். கரெக்டுங்களா இல்லையா? இந்த டிராஃப்ட் எல்லாம் நானும் நீங்கள் உண்டாக்கலை, ஏற்கனவே இருந்ததை தான் எல்லாம் அப்படியே வழியாக நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு வரோம். அதனால் இருக்கிற நம்மளுடைய மைண்டை போய் இதில் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டுங்களா? நமக்கு கொஞ்சோண்டு இங்கிலீஷ் நாலேஜ் கிராமர் தெரிஞ்சால் போதுமானது, சட்டம் தெரிஞ்சால் போதும், நம்ம பூந்து விளையாடலாம். கரெக்டுங்களா? அதனால் இப்போ நல்ல ஃப்ளூயன்சி இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸுக்குள்ளே போயிடுவாங்க. கொஞ்சம் இங்கிலீஷ் திக்கி பேசுகிறியா, நீ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு அந்த லெவலில் நீ நிற்ப. கரெக்டாக இல்லையா? இங்கே எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கம்யூனிகேஷனை நம்ம வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்கலி ஹைகோர்ட்டுக்குள்ளே போயிடுவோம். பயம் இருக்காது நமக்கு, வேறு ஒன்றும் கிடையாது. கரெக்டுங்களா? அதனால் இங்கிலீஷ் ஒரு பேரியர் கிடையாது. நம்ம வந்து சட்ட புத்தகத்தை படிக்க ஆட்டோமேட்டிக்கலி இங்கிலீஷ் நம்ம வாயில் வந்துடும். கரெக்டுங்களா? அதே சமயத்தில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு தான் பல நுணுக்கங்கள் தெரியும். ஹைகோர்ட்டுன்றது அப்பீலட் கோர்ட்டு. கரெக்டுங்களா? ஸ்டார்டிங்லேருந்து ஒரு கேஸை உருட்டி பிரட்டி கொண்டு வந்து நம்பர் ஆக்கிறது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். கரெக்டுங்களா? அதனால் வந்து இங்கே யாரும் பெரியவங்க சின்னவங்க கிடையாது. நீங்கள் ட்ரெயின் ஓட்டுறீங்க, அவன் பஸ் ஓட்டுறான், அவன் ஏரோப்ளைன் ஓட்டுறான், அவன் கார் ஓட்டுறான், அவன் வந்து கப்பல் ஓட்டுறான், இவ்வளோதான் விஷயம். எல்லாருக்கும் பேர் டிரைவர் தான். கரெக்டுங்களா? அதனால் வந்து கார் ஓட்டுறவன் சின்னவன், கப்பல் ஓட்டுறவன் பெரியவன்லாம் இங்கே கிடையாது. கரெக்டுங்களா? எல்லாரும் ஒரே வக்கீல் தான், எல்லாரும் அதே கவுன் தான், அதே ஐபிசி சிஆர்பிசி, அதே எவிடன்ஸு, அதே போக்சோ ஆக்ட்டு, இவ்வளவு தான். கரெக்டுங்களா இல்லையா? அவங்கவுங்க ஒவ்வொரு ஏரியாவை ஸ்பெஷலைஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக? நம்ம எந்த இந்த கிரிமினல் சைடுன்றது கொஞ்சம் ரொம்ப ஈஸியானது. கரெக்டுங்களா? போனால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். அது ஒரு 4 வருஷம் அதில் இருந்தால் நீங்களும் அதில் கிங்கு தான். கரெக்டுங்களா? ஸோ இதுதான் மேட்ரு. சார் அறிவுரை சொல்லாதீங்க சார், அதனால தான் உங்கள் வீடியோவை பார்க்குறதே கிடையாது. அறிவுரை சொல்கிறத விட்டு மேட்ருக்கு வாங்க, கம் டு த மேட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார் எஸ்எம்எஸ் எனக்கு. அதாவது இது வந்து ஒரு பேங்க்கு கேஸு. பேங்க்குக்கு பேர் வந்து ஏபிசி பேங்க்கு. ஓகேங்களா? அந்த பேங்க் வந்து என்ன பண்ணியிருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து கடன் கொடுத்துருக்குது. அவன் வந்து பேங்க்குக்கிட்ட வாங்கின கடனை வந்து முறைகேடாக வாங்கியிருக்கான். சட்டப்பிரகாரம் அது தப்பு. அதுக்காகத்தான் வந்து பேங்க்கு சார்பாக நம்ம போய் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் ஃபைல் பண்ணி அதுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு. அதை பற்றி தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேட்டர் வந்து என்ன சொல்கிறது, பிஎன்எஸ்எஸில் வந்து செக்ஷன் 175, சில நேரங்களில் செக்ஷன்ஸ் தப்பாக சொல்லுவேன், என்ன சொல்கிறது, ஸ்லிப் ஆஃப் த டங்கு, அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சட்ட புத்தகத்தை எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎன்எஸ்எஸ் செக்ஷன் 175 சப் கிளாஸ் 3ல் பாருங்கள். சிஆர்பிசியாக இருந்தால் 156 சப் கிளாஸ் 3. நம்ம கூட ஒரு நண்பர் உண்டு. நண்பர் வந்து என்னன்னாக்கா எந்த ஒரு செக்ஷனை சொன்னாலும் அது ஐபிசியா சிஆர்பிசியா எவிடன்ஸான்னு தெரியாமல் தேடிட்டு இருப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், சுத்தமாக எதையுமே படிக்கலை. படித்தா தானே எந்த செக்ஷன் எதில் இருக்குது, அது எந்த செக்ஷன் எதில் இருக்குதுன்னு தெரியும். ஐபிசியில் மொத்தம் 511 செக்ஷன் இருக்குதுன்னே தெரியாமல் தேட வேண்டியது. கரெக்டுங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம், எது புக்கை படிக்காமல் கொள்ளாமல் கவுன் போட்டாச்சு. கரெக்டாக கடைசியில் வாய்தா வக்கீல் ஆகுறது. கரெக்டுங்களா? இப்படிலாம் இருந்தால் படிக்க முடியாது. ஓகேவா? விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியாமல் யாரும் வக்கீலாக போய் பரிமளிக்க முடியாது. இப்போ நான் பேங்க்கு சார்பாக வந்து அப்பியர் ஆகி ஒரு ஆர்டர் ஒன்று வாங்கி கொடுத்தேன். ஓகேங்களா? பேங்க்குக்கு பேர் வந்து ஏபிசி பேங்க்கு. ஓகேங்களா? ஏபிசினா ஒரு டூப்ளிகேட் பேரை தான் சொல்கிறேன். முழுமையான பேர்லாம் சொல்ல வேண்டிய, உண்மையான பேர்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது.
ஓகேங்களா. இதுபோல் வந்து பேங்க் வந்து என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் கடன் கொடுக்குற வங்கி நாங்கள் ரிசர்வ் பேங்க்குடைய கண்ட்ரோலில் நாங்கள் இருக்கிறோம். எங்ககிட்ட வந்து ஒருத்தர் வந்தார், அவர் வந்து லோன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டார். நாங்களும் லோன் கொடுத்தோம். வீடு கட்டணும், லேண்டு வாங்கணுன்னாரு. நாங்களும் லோனை கொடுத்தோம். கடைசியில் பார்த்தா எல்லா டூப்ளிகேட் டாக்குமெண்ட்டை கொடுத்து அவர் லோன் வாங்கிட்டாருங்க. இது சம்மந்தமாக நாங்கள் வந்து லோக்கல் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா லோக்கல் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட்லாம் எதுவும் எடுக்கலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிராஃப்ட் எழுதி ஜட்ஜிக்கிட்ட போட்டு ஆர்டர் வாங்கிட்டோம். ஓகேவா. இப்போ வந்து என்ன மேட்டர்னா, அஃபிடவிட் யார் கொடுக்குறது? பேங்க்குக்கு. இப்போ நான் வந்து ஐ எம் அப்பியரிங் ஆன் பிஹாஃப் ஆஃப் தி பேங்க் ஃபார் தி பேங்க்குன்னும் போது பேங்க்கோட பேர் ஏபிசி பேங்க். அப்போ அந்த பேங்க்கோடைய ரெப்ரசன்டேட்டிவ் யாராவது ஒருத்தர் வந்து தான் ஆகணும். அந்த பேங்க்கோட ரெப்ரசன்டேட்டிவ் யாராக இருப்பாங்கன்னா, அந்த லீகல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற ஒரு லாயராக இருப்பாங்க. அவங்க வந்து தே ஆர் லாயர்ஸு, வி ஆர் அட்வொகேட்ஸு. அவங்க வந்து சட்டம் படிச்சிருப்பாங்க, போய் பேங்க்கில் வேலை பார்ப்பாங்க, 40,000 50,000 சம்பளத்துக்கு. ஸோ அவங்க லாயர்ஸு. நம்ம கவுன் போடுறவங்க நம்ம அட்வொகேட்ஸு. ஓகேங்களா. அப்போ வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா, வக்காலத்து போட்டாச்சு, அட்வொகேட்டோட ஐடி கார்டு ஜெராக்ஸ் போட்டாச்சு. ஓகேங்களா. அஃபிடவிட்டில் நம்ம கதை எழுதணும். அந்த கதையை நம்ம எழுதிக்குவோம். அட்வொகேட்ஸ் நமக்கு அந்தளவுக்கு இங்கிலீஷ் நாலேஜ்லாம் நம்ம போவரெலாம் கிடையாது. கரெக்டுங்களா இல்லையா. ஸோ நம்ம அந்த டிராஃப்ட்டை நம்ம எழுதிடுவோம். கரெக்டுங்களா. இப்போ மேட்டர் என்னென்னா, பேங்க்கு சார்பாக இப்போ நான் பேங்க்குக்காக தானே நான் எஃப்ஐஆர் போடுறேன். பேங்க்குக்காக நான் போடும்போது அப்போ பேங்க்கினுடைய ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் யார், அவருடைய ஐடி கார்டு நமக்கு முக்கியம். அந்த பேங்க்கு வந்து அவருக்கு ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கணும். திஸ் இஸ் த ஏபிசி பேங்க், ஹியர் பை ஆத்தரைஸ் த சோ அண்ட் சோ பர்சன் டு அப்பியர் பிஃபோர் த ஹானரபிள் கோர்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் டு டீபோஸ் எவிடன்ஸு அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க ஒரு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுப்பாங்க. அப்போ இல்லை என்ன தேவை உங்களுக்கு? நாலு டாக்குமெண்ட் தேவை. வக்காலத்து தேவை, அட்வொகேட்டுடைய ஐடி கார்டு தேவை, கவுன்சில் ஆன் ரெக்கார்டு. ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன தேவை? அஃபிடவிட் பெட்டிஷன் போடணும். ஓகேங்களா. அஃபிடவிட்டில் கதை எழுதணும். பெட்டிஷனில் ப்ரொவிஷன் ஆஃப் லா எழுதணும். அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா தான் 156 சப் கிளாஸ் 3, பிஎன்எஸ்எஸில் செக்ஷன் 175 சப் கிளாஸ் 3. ஓகேங்களா. பேங்க் சார்பாக யார் ஆஜராகிறாங்க? இப்போ நான் பேங்க்குக்காக தான் எஃப்ஐஆர் கேட்குறேன். அப்போ பேங்க்குக்காக வந்து ஒரு ஆள் அப்பியர் ஆகணும். ஓகேவா. பேங்க்கினுடைய மேனேஜர் வந்து ஒருத்தர் அப்பியர் ஆவார். அவருடைய ஐடி கார்டை கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். ஓகேங்களா. பேங்க் வந்து அவருக்கு ஆத்தரைசேஷன் லெட்டர் கொடுக்கும். அந்த ஆத்தரைசேஷன் லெட்டரை வந்து நம்ம கோர்ட்டில் தாக்கல் பண்ணணும். அதாவது ஆன்லைனில் ஃபைல் பண்ணணும். கரெக்டுங்களா. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஆர்எல்எம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. சிஆர்எல்எம்பினா கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் 156 சப் கிளாஸ் 3 மேஜிஸ்ட்ரேட் டைரக்ஷனுக்கு நீங்கள் என்ன தலைப்பு கொடுப்பீங்க? கோர்ட் என்ன தலைப்பு கொடுக்கும்? சிஆர்எல்எம்பி அப்படின்னு தான் தலைப்பு கொடுக்கும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஃபுல் கதையை எழுதுவோம். இது போல் என்கிட்ட வந்தான், என்கிட்ட ஃபுல் டாக்குமெண்ட்டையும் காமிச்சான், நான் அந்த டாக்குமெண்ட்டை நம்பி தான் லோன் கொடுத்தேன், கடைசியில் பார்த்தா எல்லா டாக்குமெண்ட்டும் போலி டாக்குமெண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அவங்க கொடுத்தாங்க? அப்போ வந்து என்ன, சேல் டீடு கொடுத்துருப்பாங்க, பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்துருப்பாங்க, சேல் அக்ரிமெண்ட்டு கொடுத்துருப்பாங்க, பட்டா சிட்டா, என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட்டு, லே அவுட்டு கொடுத்துருப்பாங்க, ஃபீல்டு மேப்பு புக்கு கொடுத்துருப்பாங்க, சிஎம்டிஏ அப்ரூவல், டிடிசிபி அப்ரூவல், என்னென்ன கொடுத்தாங்களோ எல்லா டாக்குமெண்ட்டு லொட்டு லொசுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ஆராய்ச்சி பீராஞ்சி கொண்டு வந்து அதை கோர்ட்டில் வந்து ஆவணமாக தாக்கல் பண்ணிடணும். ஏன்னா இப்போ கேட்குறது யார்? பேங்க்கு தான் கேட்குது. பேங்க்கு தான் என்ன சொல்லுது, என்ன ஒருத்தன் நாங்கள் வந்து பேங்க்கு கடன் கொடுக்குறவங்க எங்களை ஏமாற்றி அவன் லோன் வாங்கிட்டு போயிட்டான், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வருது, ஸோ இதில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்கள் அப்படின்னு பேங்க்கு கேட்கும்போது, பேங்க் இதுக்கு உண்டான எல்லா அந்த ஆள் என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தானோ, அதாவது அக்யூஸ்டு என்னென்ன டாக்குமெண்ட் கொடுத்தானோ எல்லா டாக்குமெண்ட்டையும் கொண்டு வந்து போடணும். அது பவர் ஆஃப் அட்டர்னி டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், சேல் டீட் அக்ரிமெண்ட், சேல் டீட் டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், சேல் அக்ரிமெண்ட்டாக இருக்கலாம், பட்டா சிட்டா வில்லங்கம். ஓகேவா. ரியலான அது மாதிரி லே அவுட்டை வந்து போலி லே அவுட் கொடுத்துட்டான் அப்படின்னா அப்போ உண்மையான லே அவுட் எதுன்றதை நீங்கள் தான் கொடுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா. அவன் வந்து போலியான ஒரு டிடிசிபி அப்ரூவலை கொடுத்துட்டான்னா அப்போ போலி எது, உண்மையான டிடிசிபி அப்ரூவல் என்னன்றதை நீங்கள் தான் கொடுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா. அதுக்கப்புறம் எங்ககிட்ட வந்து எம்ஓடிடி பண்ணால், மெமோரண்டம் ஆஃப் டெபாசிட் ஆஃப் டைட்டில் டீட்ஸ், அதாவது சொத்தை அடமானம் வச்சான்னா அதையும் எல்லாத்தையும் ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ். ஓகேங்களா. ஜெராக்ஸில் ஒன்றுத்துக்கும் 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும். அதுக்கு அந்த 5 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டுறதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைனில் ஃபீஸ் கட்டிக்கணும். கரெக்டுங்களா. அப்போ வந்து அவன் போலி டாக்குமெண்ட்டை கொடுத்தானா போலி எது உண்மை எதுன்றதை நீங்கள் தான், போலி டாக்குமெண்ட் இது, உண்மையான டாக்குமெண்ட் இது அப்படின்றத நீங்கள் கோர்ட்டில் கொடுக்கணும். கரெக்டுங்களா இல்லையா. ஸோ இப்போ வந்து நாங்கள் இது சம்மந்தமாக வந்து போயிட்டு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தோம். ஆனால் போலீஸ்காரங்க வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து ரிசீவ் பண்ணாங்க. சிஎஸ்ஆர் வந்து ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு 2 மாதம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேற்கொண்டு ஆப்பரண்ட் பார்ட்டியை கூப்பிட்டாங்க, விசாரித்தாங்க. ஆனால் ஆப்பரண்ட் பார்ட்டி வந்து நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான், கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துட்டான். அப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி போலியாக நான் டாக்குமெண்ட்டை தயாரித்து நான் வந்து பேங்க்கில் லோன் வாங்கினது உண்மைதான்னு சொல்லிவிட்டு அவனே வந்து கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்கிறான்.
அப்போ இருந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட வேண்டியதானே, அப்போ எஃப்ஐஆர் போடலை போலீஸு. அதனால தான் நான் வந்து இப்போது இந்த கோர்ட்டுக்கு வரேன். அதனால் வந்து இந்த கிரிமினல் ப்ரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, இந்த 294B 506 Part 2 இதிலலாம் வந்து எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம அஃபிடவிட் எழுதி நம்ம கோர்ட்டில் வந்து அதை போடணும். கரெக்டுங்களா? டிராஃப்டாக போடணும். இதுதான் மேட்ரு. இந்த வேலைக்கு கோர்ட்டுக்கு நான் ஃபீஸ் கட்டினது வெறும் 130 ரூபா மட்டும்தான். சரிங்களா? நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் இது இப்போ எதுக்காக போனேன், ஒரு பேங்க்குக்கு சார்பாக நான் கோர்ட்டில் போய் அப்பீர் ஆனேன். பேங்க்கை ஒருத்தன் ஏமாற்றிட்டான் அப்படின்னு தான் பேங்க் என்கிட்ட சொல்லுது. ஸோ அப்போ பேங்க் சொன்ன அந்த ஸ்டோரியை நான் டிராஃப்ட் அடித்து ஜட்ஜிக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ஜட்ஜிக்கிட்ட டிராஃப்ட் கொடுத்துட்றேன். அஃபிடவிட் போடும்போது பார்ட்டி திஸ் இஸ் த என்ன சொல்கிறது, இவர் தான் XYZ, இவர் தான் ஹீ இஸ் தி மேனேஜர், ஹீ இஸ் தி ஆத்தரைஸ்ட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த பேங்க், ஹீ இஸ் ஸ்டாண்டிங் பிஃபோர் யூ மை லார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாக்கா ஜட்ஜ் அவரை பார்த்துக்குவார். ஸோ அப்போ வந்து பெட்டிஷனர் இஸ் ப்ரெசன்ட்டு அப்படின்னு ஜட்ஜும் வந்து எழுதிக்குவார். அப்போ நம்ம இந்த டாக்குமெண்ட்டெல்லாம் நம்ம கோர்ட்டில் வந்து போட்டுருவோம். ஆன்லைனில் போட்டதுக்கப்புறம் அது ஒரு 3 நாளில் 7 நாளில் நம்பர் ஆகிடும். நம்பர் ஆனதுக்கப்புறம் ஆப்பனன்ட் பார்ட்டிக்கு, அதாவது ஆப்பனன்ட் பார்ட்டி யார் இந்த கேஸில், போலீஸுக்கு சம்மன் போகும். ஓகேங்களா? போலீஸ் ஹேஸ் டு கிவ் ரிப்ளை டு த கோர்ட். இதுதான் மேட்ரு. ஓகேங்களா? இது போல் வந்து ஒரு கேஸ் வந்திருக்குது, ஒரு புகார் வந்திருக்கு, சிஎஸ்ஆர் கொடுத்துருக்குறீங்க, 2 மாதம் கழிச்சு சிஎஸ்ஆர் கொடுத்துருக்கீங்க, ஏன் எஃப்ஐஆர் போடலை, எஃப்ஐஆர் போட்டிங்களா இல்லையா, நீங்கள் ரிப்ளை கொடுங்கன்னு சொல்லிட்டு கோர்ட்டு கேட்கும். கரெக்டுங்களா? அது கோர்ட்டு கேட்ட உடனே போலீஸ் வந்து ரிப்ளை கொடுத்துருவாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ரிப்ளை கொடுத்துரும், அந்த கன்சர்ன்டு போலீஸ் ஸ்டேஷன் ரிப்ளை கொடுத்துரும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட். இந்த பட்டா, சிட்டா, வில்லங்கம், ஓகேவா, இந்த சேல் டீடு, அந்த சேல் அக்ரிமெண்ட்டு, அப்புறம் வந்து நாங்கள் வந்து பேங்க் வந்து அவங்களுக்கு லோன் கொடுத்துச்சின்னா லோன் வாங்கின அப்ளிகேஷன் ஃபார்மு, லோன் சேங்ஷன் லெட்டரு, லோன் கொடுத்துருப்பாங்க, 30 லட்ச ரூபா லோன் கொடுத்துருப்பாங்க, அந்த லோன் கொடுத்தது செக்கு, ஓகேங்களா, அந்த என்ன சொல்கிறது, இது போலி லே அவுட்டுன்னு சொன்னால் போலி லே அவுட்டே கொடுக்கணும். அவன் என்ன போலி லே அவுட்டு கொடுத்தானோ அந்த லே அவுட்டை கொடுக்கணும். அவன் போலி CMDA அப்ரூவல் கொடுத்தான், போலி DTCP அப்ரூவல் கொடுத்தான்னா அவன் என்ன டாக்குமெண்ட் போலியாக கொடுத்தானோ அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். எது ஒரிஜினல் டாக்குமெண்ட்டோ அதையும் நம்ம கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு கோர்ட் ஃபீஸ் சலான், அதாவது கோர்ட் ஃபீஸ் சலான் நம்ம கோர்ட்டில் ஒரு 130 ரூபா ஃபீஸ் கட்டியிருப்போம். அதனுடைய சலானை எடுத்து நம்ம பண்டில் கட்டி வச்சுக்கணும். ஓகேங்களா? ப்ராசஸ் நம்ம என்னென்னு கொடுப்போம், ப்ளீஸ் இஷ்யூ சம்மன் டு த போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ராசஸ் கொடுப்போம். அந்த ப்ராசஸுக்கு ஒரு 10 ரூபா நம்ம ஆன்லைனில் ஃபீஸ் கட்டணும். மெமோ ஃபார் கோர்ட்டு ஃபீ. ஓகேங்களா? இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் சீக்கிரம் கடந்து போகிறேன். மெமோ ஃபார் கோர்ட் ஃபீனா என்ன அர்த்தம், அதில் வந்து மெயின் கம்ப்ளைண்ட் நம்ம அஃபிடவிட் பெட்டிஷன் போடுறோம் பார்த்தீங்களா, அஃபிடவிட் பெட்டிஷனுக்கு தலைமையில் 20 ரூபா நம்ம ஸ்டாம்ப் ஓட்டுவோம். அந்த 20 ரூபா ஸ்டாம்பை தலைமையில் ஆஃப்லைனில் கொடுக்கறதா இருந்தால் 20 ரூபா ஸ்டாம்ப் ஓட்டணும், ஆன்லைன்லனா 20 ரூபா ஆன்லைனில் கட்டணும். அஃபிடவிட் பெட்டிஷனில் ஒட்டக்கூடாது, அஃபிடவிட்டில் ஒட்டக்கூடாது, பெட்டிஷனில் தான் நம்ம 20 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டுவோம். இப்போ அந்த பெட்டிஷனில் 20 ரூபா ஸ்டாம்பை ஒட்டாமல் ஆன்லைனில் கட்டணும். கரெக்டுங்களா இல்லையா? மெமோ ஃபார் கோர்ட் ஃபீஸில் என்ன இருக்கும் அப்படின்னா, மெயின் பிளைண்ட்டில் அஃபிடவிட்டில் நான் 20 ரூபா ஒட்டி 20 ரூபா கட்டினேன், வக்காலத்துக்கு 10 ரூபா கட்டினேன், சம்மனுக்கு 10 ரூபா கட்டினேன். லிஸ்ட் ஆஃப் டாக்குமெண்ட் நம்ம என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வைக்கிறோமோ, ஒரு 10 டாக்குமெண்ட் வச்சுருக்கிறோன்னா ஒரு டாக்குமெண்ட் எல்லாமே ஜெராக்ஸ் வச்சுருப்போம். அப்போ 5 டாக்குமெண்ட்டுக்கு 10 டாக்குமெண்ட்டுக்கு ஒரு டாக்குமெண்ட்டுக்கு 5 ரூபா, 10 டாக்குமெண்ட்டுக்கு 50 ரூபா கட்டினேன். அதுதான் மெமோ ஃபார் கோர்ட் ஃபீ. இதில் ஃபுல்லாகவே நான் வச்சுருக்கிறேன், என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.